ஜனம், என்னுடைய எனர்ஜிஸ் பிள்ளைகள், இதை பார்த்துட்டு இருக்க செல்லக்குட்டிகள், அது மட்டும் இல்லை என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சொன்னபடி கேட்காத சேட்ட பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் என்ன பார்க்கலாமா? இந்த சொன்னபடி கேட்காத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சொன்னபடி கேளு மக்கள் பண்ணாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இந்த சொன்னபடி கேளாது இந்த காலகட்டங்களில் நிறைய இருக்குது. அந்த காலகட்டத்தில் அம்மா அப்பானா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ நம்ம தான் அவங்களுக்கு பயப்பட முடியல, அவங்க நமக்கு பயப்பட மாட்டாங்க, எல்லாம் பெருசாகிட்டாங்க. காரணம் எத்தனையோ நம்முடைய ஒரே ஒரு செல், அது போதும். எல்லாரும் வச்சிருக்காங்களே செல்போனு, அது ஒன்று போதும் எல்லாருக்கும், சரிதானா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்ல கேளுங்க. ஒரு மீட்டிங், அதுக்கு வந்து 100 பேர் 200 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பையன் இருந்துச்சு. நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன் இன்ட்ரடக்ஷன். அந்த பையன் வந்து ஒன்று ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னான். சொல்லுப்பா அப்படின்னு. கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி. கடவுள் இருக்கா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், உன் கேள்வியிலே பதில் இருக்கேப்பா அப்படின்னு. அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். எது ஒண்ணு இருக்குதோ அதைத்தானே இருக்குதா இல்லையாங்கிற பிரச்சனை வரும். இப்ப நீ இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதானே இல்லையாங்கிற மாதிரி கேள்வி கேட்க. ஒண்ணு இருக்கிற பத்தா இல்லையாங்கிற கேள்வியே வந்துடும். இல்லை இல்லாட்டி இல்லையாங்கிற இல்லாத பொருளுக்கு சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அப்படி இருக்கப்ப நீ எப்ப இருக்கிறாரா அது இல்லை என்று சொல்றப்ப ஒன்னு இருக்குங்கிற மீனிங் மறந்துடக்கூடாது. எப்ப நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அப்போ ஒரு இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு இருக்கிறதானே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டா அந்த வார்த்தையை வர வேண்டிய அவசியம் இல்லை கண்ணா. அமைக்க ஒன்னு இருக்குது உலகத்துல, அது இல்லைன்னு சொல்லு. இருட்டுன்னு இருக்குது, இது இருட்டா இருக்கே அப்படின்னா பகல்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அறிவுன்னு ஒண்ணு வந்தா முட்டான்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி தான் நீ இல்லைங்கிறதுலயே இருக்குங்கிற மீனிங் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவனால அதை புரிஞ்சுக்க முடியல, எனக்கு அது புரியல அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லிட்டு பார்த்த கோவம் வந்துச்சு. இவடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, நீ என்னக்கா உனக்கு எல்லாம் வயசாச்சு? எனக்கு 23. சரி, என்ன கடவுள் யாராவது சொல்லிக்காங்க உங்க வீட்டுல? எனக்கு பிறந்ததுல இருந்தே பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தின்னுட்டு மேட்டுக்கிட்டு இருந்த பையன் நீனு எப்ப இருந்தா கடவுளுக்கு தெரியும்? எனக்கு 5 வயசுல இருந்து தெரியும். பாத்திருக்கியா அப்படின்னு. பார்க்கலாம். அப்புறம் எப்படி சொல்ற கடவுள் இருக்காருன்னு? அப்ப மட்டும் யாரும் கேட்கல. சரி, அது போட்டு. உங்க அம்மா வயசுல இருந்தேலடா, உங்க அம்மான்னு தெரியுமா? இல்லை உங்க அப்பாவை தெரியுமா? உனக்கு யாரு தெரியும் அப்படின்னாரு. தெரியாது. தெரியாது இல்ல? சரி, வெளியே பார்த்தேன். பிறந்தோடனே எங்க அம்மா அம்மா அம்மான்னு தெரிஞ்சுதா? கொஞ்ச நாள் கழிச்சு அம்மான்னு தெரிஞ்சிச்சு. அம்மா பார்த்து அப்பாவை சொன்னாங்க. ஏப்பா இதான் அப்பான்னா எப்படி நம்புறதுன்னு கேட்டேன்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் இருக்காதுல்ல. இது அப்பா எப்படி நான் நம்புறது? ஏன்னா நம்ம ஜீனை வந்து அப்படியே எடுத்து பார்த்தா ஒரு ஜீன்ல நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா என்ன? கரெக்ட். கரெக்டாங்கண்ணா. கரெக்டா. கேள்விகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு இல்லைங்கிற பத்தா இருக்காங்கிற பிரச்சனை வந்துடும், ஒன்னு இருக்குங்கிற பத்தா இல்லையாங்கிற பிரச்சனை வந்துடும். பைசி வாசம். நீங்க ஒரு கேள்வின்னு வர்றப்ப நிச்சயமா அதுக்கு ஒரு பதில் இல்லாம ஒரு கேள்வி வரும். கரெக்ட். புரிஞ்சிச்சாக்குங்களா? அதனால கடவுள் இல்லையா இருக்காராங்கிறத விட்டுட்டு நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு, அதை நாடுறதுக்கான இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சிச்சா? சரி, வருவோம். இப்ப இந்த இன்டிசிப்ளின்டு அப்படின்னு அது இங்கிலீஷ்ல, இந்த சேட்டக்கார பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்ச தாய்மார்கள் வந்து பிஇ படிச்சுட்டு டிவி போட்டு பார்த்துக்கிட்டு செல்போன்ல விளையாடிக்கிட்டு செல்போன்ல 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அது அங்க மட்டுமா பாக்குறேன், ரோட்ல போனா பாக்குறேன். சாமி, இந்த செல்போனை கண்டுபிடிச்சாங்க 24 மணி நேரமும் செல்போன்ல இருந்தா எப்படி? தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த அம்மா மாருங்க படுற கஷ்டம். ஆனா அம்மா மாருங்க மேலே தப்பு இருக்கு. இவங்களுக்கு பொழப்பு ஏதாவது ஒரு கவனிக்க முடியலன்னா செல்போனை கையில விட்டு ஏதாவது பண்ணிக்கணும் விட்டுறாங்க. அது தம்மா தூண்டு செல்போனை தெரிஞ்சாலும் எனக்கு தெரியல சாமி. டக்கு டக்குன்னு என்னோடமோ பண்ணுது. அசந்துட்டேன் நான் அந்த குழந்தை பண்ணதை பார்த்து. ஐயே 2 வயசு என்ன போடு செல்போன்லங்கிறீங்க? அது விவரமா போகுது. அந்த மாதிரி வந்து செல்போன் வந்து கிடைச்சி போச்சு. இதை விட ஆர்டிசம் ஒரு தாய்மார்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்களெல்லாம் நம்ம கடவுளா நினைக்கணும். ஆர்டிசம் சொல்றேன்னு யார் ஒருத்தங்க வச்சு கஷ்டப்படுறாங்கிறது கண்ணுங்களா? அது ஒரு தரம் ஒரு ஆர்டிசம் சொல்ற வந்துருந்துச்சு. ஒரு பையன் ஒல்லி பச்சா வந்த உடனே அவர்கிட்ட இருக்குது தீட்சையும் கொடுத்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு போனான். அப்புறம் ஒரு நாள் வந்தான், அமைதியா பண்ண. 2ஆம் நாள் வந்தால வந்து பையன் அவங்க அம்மா அப்பாவை பிச்சுட்டு ஓடி வந்து 1 நிமிஷம் என் மேல டிங்கு 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 ஏறி இங்கே ஏறி உட்காந்துட்டான்.
உட்கார்ந்து என் இங்க பிக்கிறான் அங்க பிக்கிறான், அச்சோ யாரும் புரியவே வேணாம் அப்படின்னு கத்துனேன். அவனை யாராலும் இழுக்க முடியல கண்ணுங்களா. ஐ நாட் அட் எக்ஸாரேட்டிங் திஸ் ஃபேக்ட். யாராலையும் பிடிச்சது 2-3 பேரா சேர்ந்து எடுக்கிறாங்க, விட மாட்டேங்கிறான், கிஸ் பண்றான், இப்படி பண்றான், அப்படி பண்றான். ஹி இஸ் சோ மச் எக்ஸைட்டட். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இப்ப நான் சொல்ல போற காம்பினேஷனை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? முதல்ல பாஸ்ட் ஃப்ளவர் எடுத்துக்கோ. ஐ டால் யூ பாஸ்ட் ஃப்ளவர், வால்நட், ஸ்கிலர் ஆஸ்பரஸ், ஒயிட் செஸ்னட், ஸ்வீட் செஸ்னட். நீங்க கஷ்டப்படாதீங்க, எலஜினஸ்ல கேட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? அவங்களோட பவர்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க அம்மா ரொம்ப பவருமா அதுல அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, இது ரொம்ப அருமை. அதே போல ஆட்டிசம் சொல்றதுக்கு மட்டும் சுகர் கொடுக்காதீங்க, காப்ஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாது. சுகர் கொஞ்சம் குறைக்க பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இதாகும். புரிஞ்சிச்சா? இதை நான் அனுபவத்தில் தான் சொல்றேன். நீங்க அதுக்கு சயின்ஸ்லாம் டாக்டர்ஸ் தான், நான் டாக்டர் தான், அதுக்குன்னு இருப்பாங்க, கேட்டுக்கோங்க. அடுத்தது ஏஞ்சல் நம்பர் 1323 1323 498 498, அப்புறம் 725 725. திரும்ப சொல்றேன், 1323 498 725. பெரிய நம்பரா இருக்கே, என்ன பண்றது, சட்டக்கார பிள்ளைங்களாச்சே. அதனாலதான் அது என்ன பண்றீங்க, அழகா ஒரு ப்ளூ பேப்பர்ல இந்த நம்பரை எழுதிருங்க. புரிஞ்சிச்சா? எழுதி அதுக்கு தலானிகள்ல வச்சிருந்து வேற வழியே இல்லை. அதுக்குள்ள சேட்டை நீங்க சொன்னா அது கேட்க போகுது, கேட்காது. நம்ம தான் இந்த நம்பரை தண்ணீர போட்டு கொடுக்கணும், சாப்பாட்டை போட்டு கொடுக்கணும். அதுக்கு அதே போல ஒரு மந்திரம், ஓம் லோகேஸ்வரா ராஜரி, ஓம் லோகேஸ்வரா ராஜரி. இதை சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணியை கொடுங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த மந்திரத்தை சொல்றப்ப உங்க இடது கை இந்த வலது கைக்கு மேல எப்படி இருக்கணும், இந்த பாருங்க, உங்க இடது கை வலது கைக்கு மேல சும்மா இப்படி வச்சுட்டு இந்த 2 வரல இப்படி சேர்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க, உங்க நெஞ்சு பகுதியில் இப்படி வச்சுட்டு ஓம் லோகேஸ்வரா ராஜரி அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடை கொடுங்க. இதெல்லாம் எத்தனையோ கண்டுபிடிப்புகளா ஒண்ணு. இதை நீங்க செஞ்சு பார்க்கணும். அப்புறம் சப்பாத்தி சுடுவீங்கல்ல, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி சப்பாத்தி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் ஒரு சப்பாத்தி இருக்கும். அந்த சப்பாத்தில என்ன பண்ணீங்க, கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தேய்க்கணும் அந்த கடைசி சப்பாத்தியில. அது என்னைக்கா இருக்கணும்னா கட்டாயம் சனிக்கிழமையா இருந்தா நல்லது. அதுல நல்லெண்ணெயை போட்டு தேய்ச்சு அந்த சப்பாத்தியை நாய்களுக்கு போடணும். அந்த குழந்தை சின்ன கொஞ்சம் கேட்கறதா இருந்தா நாய்களுக்கு அவங்களே படைச்சுடுங்க. இல்ல நீங்க நாய்களுக்கு அதை ஃபீல் பண்ணீங்கன்னா இதை கிடைக்கும்னு சொல்றாங்க சிலது. சரியா டிப்ஸ்ல அது ஒண்ணு சொல்றாங்க அவங்க. ஏன்னா இந்த சாட்டர்டே மட்டும்தான் அந்த சப்பாத்தி வைத்தியம். புரிஞ்சிச்சா? மற்ற நாள் எல்லா நாளும் நீங்க மந்திரமும் இது நீங்க யூஸ் பண்ணணும். இன்னொன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா. அவங்களெல்லாம் நீ உருப்பட மாட்டடா, நீ வெளியவே போக மாட்ட, நீ வேலைக்கும் போக மாட்ட, ஏன் உயிரை வாங்கத்தான் இருக்கிற, இந்த வசனங்கள் தேவையில்லை. புரிஞ்சுதா? அதுக்கு ஆக்ஷன் என்ன அப்படின்னா அன்பா இருக்கிறது மட்டும்தான். கண்டுக்காதீங்க. சாப்பிட்டியா ராஜா? ஓகே. நீ என்ன டீ பாக்குறியா? ஓகே. விடுங்க, கொஞ்ச நாள் விடுங்க. நீங்க கண்டுக்காம மட்டும் இருங்க, அவங்களுக்கு குத்தும். நீங்க டெய்லி வசனம் நீங்க பேச பேச அவங்க வசனம் வேற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. புரிஞ்சுதா? சத்தம் போடி சோவாட், நீ என்ன பேசிக்க, இக்கடை வாங்கி அக்கடை உரன்றுவாங்க. தேவையா இது? அதனால நீங்க எதுவுமே பேசாதீங்க. புரிஞ்சுதா? முடிஞ்சுதா பிடிச்ச குழந்தை ஆகிட்ட விட்டுருங்க, பாப்போம். புரிஞ்சுதா? இனிஷியேட்டிவ் கொடுப்போம், என்ன செய்யறான்னு பாக்கலாம். நிறைய பிள்ளைங்க நல்லா இருக்கு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி என்ன நான் சொல்றேன்னா, பிள்ளைங்கள்ட்ட நீங்க எதிர்த்து போய் அதை போராடுறத விட அவங்க பக்கமாவே போயிடணும். என்னையா பாக்குற, எனக்கும் சொல்லிக் கொடு, நானும் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அப்ப தெரியும், காலத்தால் கட்டாயம் முடியும். நீங்க ரேக்கி படிச்சிருந்தா அவங்க ரேக்கியை கொடுங்க, உணர வைக்க முடியும். புரிஞ்சா? இல்ல உங்க பக்கத்துல யாராவது ரேக்கி கத்துருந்தாங்கன்னா அவங்க தயவை தேடுங்க. இதெல்லாம் தான் செய்ய முடியணும். புரிஞ்சிச்சா? நிறைய விஷயம் அம்மா சொல்லிட்டு வரேன், அதுல எத்தனை ஒண்ணு எடுத்து விடுங்க, செய்யுங்க, பார்க்கலாம். புரிஞ்சிச்சா? இவ்வளவு செஞ்சீங்கன்னா போரும். அந்த குழந்தைகளோட போராட வேண்டாம். அதுதான் நான் சொல்றது. இந்த வழிமுறைகளை தான் நம்ம கையாளணும். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிஜுல் காக்க பாருங்க. இந்த பாருங்க, இதுதான், இது ரகுவேல் அப்படிம்பாங்க. ரகுவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகுவேல் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க ரவுண்டு போட்டிருக்கோ அப்படி கீழே மேல போய் அப்படி கீழே திரும்ப கோடு. ஒரு ரவுண்டு போட்டு கிடத்ததான் ஆரம்பம்.
அந்த கோடு போட்டுக்கிறது தான் முடிவு. இது மாதிரி இதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நீங்களா வரைஞ்சு பார்த்துக்கோங்க. வரைஞ்சி எடுத்து அதுல இந்த நம்பரை எழுதுங்க. 1323498725. இதை நீங்க இந்த நம்பரை இது கீழே எழுதுறீங்க. எழுதி இதை அவங்க தரமாட்டீங்கல்ல ஒரு சின்ன எழுதுங்க. ப்ளூ கலர் லாபிஸ் லசூலி. என்னன்னா லாபிஸ் லசூலி இஜிப்சியன் காலத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க இந்த மந்திரங்களை சொல்றப்ப ப்ளூ கலர் கேண்டில யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா கேட்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் லாபிஸ் லசூலில மரம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மனசு கொஞ்சம் இழகட்டும். ரொம்ப படிச்ச பசங்க சும்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ரோஸ் குவார்ட்ஸை வச்சு என்ன பண்றீங்க, ப்ரே பண்ணுங்க. ரோஸ் குவார்ட்ஸ் பிரமிட் இருக்கு, லாபிஸ் லசூலில பிரமிட். இது ரொம்ப எனக்கு இது அத்தனை பேர் வீட்டுல நம்ம மனசே நல்லா இருக்கணும் இல்லையா, கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். அப்புறம் லாபிஸ் லசூலி நம்ம கையில போட்டுக்கிறதுக்கு பிரேஸ்லெட் இருக்குது, அடுத்து மாலை இருக்குது, ரோஸ் குவார்ட்ஸ் இது இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது எத்தனையும் நீங்க யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். என்னன்னா எதுல நமக்கு அந்த எனர்ஜி லெவல் அப்படி அடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால எனர்ஜி லெவலை கூட்டுறதுக்கு உண்டானதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும் கண்ணுங்களா. இல்ல அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு பேப்பர்ல ஒரு இதுல வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். சரிதானே? இதுல எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. இதுக்கு மட்டும் நான் ஏதாவது ஒன்னே செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல வைப்ரேஷன் கூடு நமக்கு தெரியாது. செஞ்சு பாருங்க. ஓகே, செஞ்சுட்டு நல்லது நடக்கட்டும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.